வணக்கம் நண்பர்களே. இது 2800 வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியர் என்கிட்ட கொடுத்துட்டு போன ஓலைச்சுவடி. இதை நல்லா பார்த்துக்குங்க. இது நாடி ஜோதிடம் பற்றின எல்லா விவரங்களும் அவர் எழுதி என் கையில் நேரடியாக கொடுத்தாரு. நானும் சரி வாங்கி வச்சுட்டேன். இதிலிருந்து எடுத்துகிட்டு போய் 2 பேர் திருடிட்டு போய் தான் இப்போ நாடி ஜோதிடம் பார்த்துட்ருக்குறானுங்க. இந்த மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு என் மேலே எவ்வளோ கோபம் வருது. ஏண்டா எங்களெல்லாம் முட்டாளாக்குறையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதவே இல்லையா? அந்த மாதிரி தான் புரட்டு கதைகள், பொய், உடம்பு முழுக்க பித்தலாட்டம், இதை வச்சுட்டு தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் தெரிகிறானுங்க. நான் உண்மையை சொல்கிறேன். இது 1945ஆம் வருடம் எழுதப்பட்ட ஒரு ஜாதக குறிப்பு. அதுபோக இன்னொன்று குழந்தைகளுக்கான மருத்துவ குறிப்பு அடங்கிய ஒரு சுவடி. இது பாடம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க மேலே இந்த ஓலைச்சுவடி இப்படி ஆட்டினோம்னா குழந்தைகளுக்கு வந்திருக்கிற நோயெல்லாம் போயிடணும் போட்டு கொடுப்பானுங்க அந்த காலத்தில். நான் உண்மையை சொல்லி இது என்ன அப்படிங்கிறது விளக்கமாக சொல்லிட்டேன். ஜாதகம் பார்க்குறது நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதுக்கு. இப்போ நம்மளே ஒரு முடிவு எடுத்து மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஏதோ ஆகி போச்சுன்னு வைங்க, நமக்கு மனம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அடாடா நம்ம தானே இதை முடிவு பண்ணி ஒரு இது பண்ணோம், ஐயையோ அப்படின்ட்டு ரொம்ப மன வருத்தமாக போயிடும். இதே ஜோசிகாரங்கிட்ட கொண்டு போய் ஒரு 500 1000 கொடுத்துட்டா, அந்த ஜோசிகாரன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போயிடலாம்ல. அதுக்காக உருவானது தான் இந்த சைக்காலஜிக்கல் ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் போய் ஜாதகம் பாருங்கள், நீங்கள் தப்பிச்சுக்குங்க, அது போய் தப்பு இல்லை. அதுக்காக இப்படியெல்லாம் போய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்தல ஏமாற வேண்டாம். இந்த நாடி ஜோதிடமெல்லாம் வேண்டாம். கல்யாணம் ஒன்று நம்ம பிள்ளையவோ பையனவோ நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்போ ஒரு மன திருப்திக்காக இதை செய்கிறத நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வேறு வழி இல்லை. அப்படி வீரமாக இதில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, ஜாதகம் பார்க்க வேண்டியது இல்லைங்கிறவங்க தாராளமாக அதை பின்பற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஜாதகத்தை பார்த்துட்டா நம்ம ஏதாவது ஒன்று நாளைக்கு கஷ்டங்கள் நிகழும்போது ஜோசிகாரன் மேலே, அந்த ஜாதகம் பார்க்குற மேலே நம்ம பழியை போட்டு தப்பிச்சுக்கலாம். அந்த ஒரு வகையில் தான் நான் ஜாதகக்காரனுக்கு இருக்கிறது நான் இப்போது அனுமதிக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த முடிவை சொல்கிறேன். ஆனால் முழுக்க முழுக்க பித்தலாட்டமே வச்சுக்கிட்டு மற்றவங்க இந்த திருமணத்துக்காக அந்த பொருத்தம் பார்க்குறது, இது போன்று சில விஷயங்கள் பண்ணலாம். இந்த தொழிலுக்காக பார்க்குறது, இந்த மாதிரி போய் நான் என்ற பூர்வ ஜென்மம் என்னன்னு பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் ஆகாது. அதனால் திருமணத்துக்காக பாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஜோதிடர்களை அணுகி நீங்கள் பார்க்கலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பொறுப்பை நம்ம தட்டி கழிக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. ஆக நல்லது நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.